வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 ஆகஸ்ட் 23 சண்டே எபிசோட் 32. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவுடைய செகண்ட் பார்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பாடம் வந்து இந்த காதல் கொண்டேன் அந்த படத்துலேருந்து ஒரு அதை முன்னே என்ன சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணுறாங்க. ஜிஎஸ்டிவி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து விஷ்ணு பாட வந்திருக்காரு. தேவதையை கண்டேன் அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். இந்த வாட்டி நான் சொல்லணுன்னா சித்ராமா எப்போவுமே சொல்லுவாங்க, ஸ்கேல் பார்த்துக்கோ, உனக்கு ஹையர் நோட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு பாடுங்கன்னு எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுவும் விஷ்ணுக்கு வந்து இந்த ஏஜ் வந்து கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகிற ஏஜ் இது. ஸோ இந்த டைமில் ரொம்ப அழகாக அவர் நல்லா டெஸ்ட் பண்ணி நல்லா பொறுமையாக செலக்ட் பண்ணியிருக்கார். அவருடைய ரேஞ்சை வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காரு. பாட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. அதே மாதிரி அவர் இம்மான் சொன்னார், ஹரிஷ் ராகவேந்தர் வந்து ரொம்ப உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும். ஹரிஷ் ராகவேந்தர் எப்போவுமே எல்லாமே நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதுதான் சொன்னார், இங்கே கொஞ்சம் இந்த ரகரம்லாம் சரியாகவே கேட்கல, அது மட்டும் நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். பட் வந்து இவருக்கு கோல்டன் பஸர் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக ஜியானா, அந்த கஜனிலேருந்து ரஹதுல்லா அந்த பாட்டு. ஆக்சுவலி ஜியானாக்கு பர்ஃபெக்டான பாட்டு இது. அதே மாதிரி ஜியானா வந்து ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் ஆட ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப அழகாக ஆடிக்கிட்டு ரொம்ப நல்ல பர்ஃபார்மர், ரொம்ப அழகான சிங்கர். இன்றைக்கி அது ரொம்ப அழகாக வந்திருந்தது. அவங்க சித்ரா சொன்னாங்க, நீ ஃபஸ்ட்டு பாட வரும்போது எப்படி இருந்தோ அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க முன்னாடியே ஒரு கொஞ்சம் நல்ல கம்பேக் கொடுத்தாங்க, நடுவில் சின்ன ஒரு லேக் வந்தது. திருப்பியும் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஒரு இன்ஹிபிஷன் இல்லை, அவ்வளோ அழகாக பாடினாங்க, அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இவர் இமான் சொன்னார், அப்படியே ஒரு வேல்கனோ மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னார். மஞ்சரி சொன்னாங்க, ஒரு ப்ளேபேக் சிங்கர்னு சொன்னால் வந்து ஒரு ஃபயர் இருக்கணும், அந்த பாட்டில் அப்படி தெரியணும், உனக்கு அது இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து நானும் ரவுடி தான், அதுலேருந்து பஃபினா அந்தாங்க தங்கமே உன்னதான் அந்த பாட்டு நல்லா பாடினாங்க. ஆனால் வந்து யூஸ்வலி பஃபினாவோட வாய்ஸ் வந்து நல்லா ரொம்ப அழகாக நல்லா கேட்கும். இன்றைக்கி வந்து வாய்ஸ் ரொம்ப வெளியிலேயே வரல. எனக்கே கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. இந்த பாட்டு பஃபினா பாடினா நிச்சயமாக இப்படி இருக்காது, அவங்க ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருந்ததுன்னா, அந்த இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே பாடினாங்க. அது நல்லா இருந்தது. பட் வந்து இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு. எப்போவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஃபினா வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் இன்றைக்கி ஸ்வீட்டாக தான் இருந்தது, பட் ஆனால் ரொம்ப வெளியில் வரல. வாய்ஸ் என்னமோ உள்ளேயே கண்ட்ரோல்டாக ஏதோ பாடின மாதிரி இருந்தது. பட் இவங்களுக்கு கோல்டன் கொடுக்கல. கமெண்ட்ஸும் கொஞ்சம் சொன்னாங்க, அங்கங்கே சுருத்தி போச்சு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து ஆரியன் வந்தார். ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆரியன் இது வரைக்கும் நம்மளை ஒரு என்ன சொல்கிறது, சதிச்சதுன்னு சொல்லுவாங்க, நம்மளை கைவிட்டதே கிடையாது. எப்போயுமே அவர் வந்து ரொம்ப அழகாக தான் பாடுவார் எல்லாமே. இன்றைக்கி வந்து அந்நியன்லேருந்து பூ மாறி அந்த பாட்டு அழகாக தான் பாடினார். பட் என்னென்னா உண்மையிலேயே அவருடைய யூஷுவல் ஒரு பெப் இருக்கும், அது இல்லை இன்றைக்கி. கொஞ்சம் இவருமே வாய்ஸ் கொஞ்சம் அடங்கி போன மாதிரி இருந்தது. அவங்க சித்ராம்மா சொன்னாங்க, ஓவர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேபி அதே தான் பஃபினாக்கு நடந்ததோன்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஏதோ ஒரு சின்ன ஒரு யூஷுவலாக இருக்கிற ஒரு பெப்பி ஒரு நல்ல வாய்ஸோடு பாடுற மாதிரி இல்லை, இவருக்கும் இல்லாமல் போச்சு. ஸோ ஃபஸ்ட் டைமாக ஆரியனுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருச்சு, அவருக்கும் கோல்டன் பஸர் கிடைக்கல. அடுத்தது சௌரபி, சுப்பிரமணியபுரத்துலேருந்து கண்கள் இரண்டால். ரொம்ப கஷ்டம், ஆனால் நல்லா பாடினாங்க பாவம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான். இது தெரிஞ்சது தான் இவங்களுக்கு வந்து இது கோல்டன் பஸர் வராது அப்படின்னு தெரிஞ்சது தான். பட் அவங்களுடைய பெஸ்ட்டை அவங்க கொடுத்தாங்க, நல்லா பாடினாங்க அவங்க. இதுக்கு அடுத்ததாக மூன்றாம் பிறை சர்வேஷ் வந்தார், கண்ணே கலைமானே. அதை எனாக்ட் பண்ணுறதுக்கும் அந்த டிவி ஸ்டார்ஸ் வந்திருந்தாங்க, விஜய் டிவி.
சூப்பராக பண்ணார். உண்மையிலேயே ரொம்ப அப்படியே நம்ம கமலஹாசன் 3ஆம் பிறையில் பார்க்குற மாதிரியே இருந்தது. நிஷா கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேரும் அந்த எனாக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, இது ரொம்ப ரசித்து பார்த்த படம் அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல. வழக்கமாக சித்ரா வந்து அவ்வளோலாம் ஈஸியாலாம் கலங்கிட மாட்டாங்க. அவங்களே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க. மஞ்சரி அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அழுதாங்க மஞ்சரி. ஆடியன்ஸ்லாம் கூட ஒரு மாதிரி கலங்கி தான் இருந்தாங்க. அப்புறம் இவர் சர்வேஷ் வந்தார். சர்வேஷ் வந்து கண்ணே கலைமானே அப்பா சூப்பராக பண்ணார். ரொம்ப அழகாக பண்ணார். இன்றைக்கி மிஸ்டேக்னு சொல்கிற மாதிரியே எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக பண்ணார். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு எனாக்ட் பண்ணது இவருடைய வாய்ஸு, இவருடைய எமோஷன்ஸு எல்லாம் சேர்ந்து நிறைய அழ வச்சிருச்சு. நிறைய பேர் அழ வச்சிருச்சு. அப்போ பாடி அவர் முடித்த உடனே மாகாப்பா யூஸ்வலி நான் அப்படி பண்ணி பார்த்ததே கிடையாது. மாகாப்பா ஓடி வந்து சர்வேஷை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் வேற கொடுத்தாரு. மஞ்சரியும் ஓடி வந்து கொடுத்தாங்க. நிஷாவும் ஓடி வந்து கட்டி பிடிச்சாங்க. அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, சர்வேஷ் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பிரியங்கா வந்து கேட்டாங்க, என்ன ஆச்சு சர்வேஷ், ஏன் இப்படி அப்படின்னு. அப்புறம் இல்லைக்கா, நான் இந்த படம் வந்து நான் பார்த்துருக்குறேன். அது அப்படியே இந்த அண்ணா பண்ணது எனக்கு என்ன அஃபெக்ட் பண்ணிடுச்சு ரொம்ப அப்படின்னு சொன்னார். அப்போ கேட்டாத அதே மாதிரி வாய்ஸில் அதே மாதிரி இருந்தது, என்ன அஃபெக்ட் பண்ணிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். இதுதான் ஒரு நல்ல கலைஞர். இவ்வளோ சின்ன பையனாக இருந்தால் கூட அந்த உணர்ச்சிகள்லாம் உள்ளே போய் அந்த எமோஷன்ஸ் வெளியில் வந்திருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான் இது. இமானும் சொன்னார், இது வந்து ஒரு தாலாட்டு பாட்டு, இது இந்த பாட்டை கேட்டே தூங்கிடுவோம், அதெல்லாம் தாண்டி அந்த உணர்வோடு நீ பாடினது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க. மில்கி மிஸ்ட் கிஃப்ட் ஆம்பர் வந்து லயா கார்த்திக்கு கொடுத்தாங்க. இண்டிகஸ் ஸ்பின் வீல் வந்து டெனின் பர்னுக்கு வந்தது. அவர் வந்து சுற்றி விட்டு அவருக்கு கேமரா கிடச்சிது. இந்த வாரம் கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் ஜியானாக்கே நம்ப முடியல, அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கி இந்த வாட்டி ஜியானா தான் போய் உட்காந்துருக்குறாங்க அந்த சேரில். வர்த் இட். ஜியானா ரொம்ப டேலண்டட். நடுவில் அப்படி கொஞ்சம் ட்ராக் மாறிடுறாங்க, விட்டுடுறாங்க. இப்போ இந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ அதனால் வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரே ஒருத்தர் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட கற்பனை பண்ண முடியாத பஃபீனான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. பஃபீனா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சரியாக பாடலை அப்படின்றது நான் ஒத்துப்பேன். ஆனால் மற்றபடி ரொம்ப அழகான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல், ஒரு தேன் மாதிரி ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு. அவங்க வந்து ரெஸ்ட்டில் போகிறாங்கன்றது என்னால் நம்பவே முடியல. பட் ஆனால் நம்ப தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஜட்ஜஸ்னுடைய ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கிடையாது. நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கேன், பார்த்து நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னால் போராது, ஓட் போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கண்டஸ்டன்ஸும் நல்லா கேன்வாஸ் பண்ணணும். எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் இந்த இடத்துல விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் ஒரே ஆதங்கமாக இருக்குது. பஃபீனா போகிறது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். பட் பார்க்கலாம், வைல்ட் கார்டில் வரலாம். வைல்ட் கார்டில் வந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ பஃபீனா திரும்பி வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பஃபீனா போனது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். மற்றபடி ஜியானா திருப்பியும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆரியன் வந்து கொஞ்சம் லேக் ஆனது ரொம்ப ரொம்ப வருத்தம் எனக்கு. ஆரியன் திருப்பியும் பழையபடி வரணும் அப்படின்னு இருக்குது. டெனின் பர்னும் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே வராரு. ஸோ காம்படிஷன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஈவன் இந்த குட்டி பொண்ணு தீபவர்ஷனா என்ன மாதிரி இவால்வ் ஆகிட்டு வராங்க அவங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ காம்படிஷன் டஃப் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கட்டாயமாக ஓட் பண்ணுங்கள். நான் இந்த வாரம் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துருக்கேன் ரிவ்யூ. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.